நீயாமா தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குற. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஒரு சிஎம் பேசுற பேச்சா அதெல்லாம் கருமோ. உங்களோட எக்கோ சேம்பர்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா மண்டைய கழுவி வைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. அதான் வின் பண்ணியாச்சுல. இப்போ என்ன கேட்டுட்டு இருக்கோம்? நீங்க என்ன சொன்னீங்க? வந்து அடுத்த நிமிஷத்துல அடுத்த நிமிஷம் என்னமோ ஒரு மேனிஃபெஸ்டோ, கேவலமான மேனிஃபெஸ்டோ விட்டீங்க. அந்த மேனிஃபெஸ்டோல இருக்கிறதெல்லாம் எங்க அப்படின்னு கேள்வி கேட்டா நல்லா வரும் உங்களுக்கு வாயில. முன்னாடி இத்தனை நாளா டிஎம்கே அப்போஸ் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ லுக் அட் ஹவ் யூ ஆர் டாக்கிங். ஒரு 34% பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுக்குன்னு மிச்சம் இவங்களெல்லாம் இப்படி பேசணும். நல்லா வாயில வருதுன்னு சொல்லி எல்லாம் பேசக்கூடாது. மேடம், இந்த லெவலுக்கு ரியாக்ட் பண்ணி பேசணுன்ற அளவுக்குலாம் ஒன்றும் அங்க கிடையாது. சரியா? உடனே வந்து லுக் அட் ஹவ் யூ ஆர் டாக்கிங், தென் வாட் இஸ் அ மேனிஃபெஸ்டோ. மேனிஃபெஸ்டோ இருக்கு, மேனிஃபெஸ்டோ கேவலமா இருக்கு. வந்து 25 நாள்ல மேனிஃபெஸ்டோல எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாங்களா? இல்ல போன ஆட்சி காலத்துல கொடுத்த மேனிஃபெஸ்டோ எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க மேனிஃபெஸ்டோல, 2.5 வருஷம் கழிச்சு தான் அதை கொடுத்தாங்க. சரியா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. நான் கேவலமான மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து கர்மம். சென்ற காலங்கள்ல இருந்த தலைவர்கள்லாம் என்னென்ன பேச்சு பேசினாங்க, எவ்வளவு கேவலமா பேசினாங்க, பெண்களை பத்தி இழிவா பேசுனாங்க. அன்னைக்கு உங்க கர்மம் எங்க போச்சு? இப்போ வந்து கேக்குறீங்களே, வந்து 25 நாள் தான் ஆகுது. அவரை பார்த்து இத்தனை கேள்விகளை கேட்கிற நீங்க போன 5 வருடங்களோ 10 வருடங்களோ பல ஆண்டுகளோ ஆண்டுட்டு இருந்த தலைவர்களை பார்த்து கேட்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு? ஆமா, அவங்க அப்படிதான் பண்ணாங்க, அவங்க ஊழல் பண்ணாங்க, என்னென்னவோ பண்ணாங்க, எக்கச்சக்க என்னென்ன பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அதுதான் எங்க தலைவர் வந்து நோடி எடுக்கும்போது தான் அவருக்கு தெரியுது. வந்து 25 நாள்ல பாக்குறாரு அவ்வளவு ஊழல் அவ்வளவு இருக்கு. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் அது. சரியா? நீங்க எங்களுடைய கட்சியினரை பார்த்து, எங்களுடைய தொண்டர்களை பார்த்து தற்கூரி அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, எனக்கு நல்லா வாயில வந்துரும். ஏன்னா நீங்க அவ்வளவு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அவர் அந்த மாதிரியே நான் பேசியிருக்காரு. அத உடனே ஒரு பெரிய விஷயமா கருமம் அப்படின்லாம் பேசுற அளவுக்குலாம் வந்து இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. சரியா? அவரோட ஆதங்கத்தை அந்த இடத்துல தெரிவிச்சிருக்காரு. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடியான தலைவர்கள் எப்படி பேசியிருக்காங்க, பெண்களை பற்றி என்னென்ன இழிவாக பேசியிருக்காங்க, அதெல்லாம் போய் பேசிட்டு வாங்க. சரியா? பேசிட்டு வந்து இவர் பேசுறத பத்தி சொல்லுங்க. மேனிஃபெஸ்டோ பத்தி பேசுறதுக்கான தகுதி யாருக்குமே கிடையாது. அவர் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு தான் வராரு. அதை கேவலமான மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் அதுக்கான இது வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாதுன்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன்.